திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதையே நமः. மூவரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 45வது நாள். இந்த 45வது நாள் நம்ம எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்கானப்பேர் அப்படின்ற ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கானப்பேர் அப்படின்னா, இது தேவார திருவாசகம் காலத்தொட்டு இருந்த பெயர். இப்போ அந்த பெயர் கொண்டு எந்த ஸ்தலத்தை அழைக்கிறாங்க அப்படின்னா, காளையார் கோயில் அப்படின்ற ஸ்தலத்துக்கு இருந்த அந்த காலத்து பேர் தான் கானப்பேர். காளையார் கோவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நிறைய அதிசயங்கள் உண்டு. 3 சிவபெருமான், 3 மூலவர்கள், 3 அம்பாள், 3 கொடிமரம், 3 நந்தி, இப்படி எல்லாமே இந்த கோவிலில் 3 3ன்னு இருக்கும். அதாவது ஸ்வர்ணகாலீஸ்வரர் ஒருத்தர், சோமேஸ்வரர் ஒருத்தர், சுந்தரேஸ்வரர் ஒருத்தர், இப்படி 3 சிவபெருமான், 3 அம்பாள், 3 தனி கோவில்கள் கொடிமரத்தோடு இருக்கும். 3 பேருக்கும் தனியாக அதில் கொடி ஏறி 10 நாள் உற்சவம் நடக்கும். இப்போது சிவபெருமானுடைய கோவிலில் ஏதாவது ஒன்று திருவிழா நடக்கிறது அப்படின்னா, அது இந்த 3 பேருக்கும் தனித்தனியாக நடக்கும். இன்றளவும் இப்படி தான் இந்த கோவிலில் வச்சு பாதுகாத்துன்னு வராங்க 3 வித்தியாசமான சுவாமிகள். ஸோ இப்படி 3 பேர் இருக்கும்பொழுது இதில் பிரதானமாக இருக்கிறவர், இந்த கோவிலுக்குன்னு ரொம்ப ஆதி காலத்துலேருந்து இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா காளீஸ்வரர் தான் இந்த கோவிலில் ரொம்ப காலமாக இருக்கிறவர். அதாவது அவருடைய முழு பேர் ஸ்வர்ணகாலீஸ்வரர் அப்படின்றது அவருடைய முழு பேர். அம்பாள் தங்க உருவம் கொண்டு அப்படியே இந்த சிவலிங்கத்துக்குள்ளே ஐக்கியமாயிருக்கா. அதனால தான் இவருடைய பெயர் ஸ்வர்ணகாலீஸ்வரர். அதுக்கப்புறம் சோமேஸ்வரர், சந்திர பகவானுடைய பாவத்தை தீர்த்து கொடுத்துருக்கார், அதனால சோமேஸ்வரர். அதுவும் இல்லாமல் பரகுண பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய ராஜா. அந்த பாண்டிய ராஜாவுக்கு சிவபூஜை பண்ணாமல் அவன் சாப்பிட மாட்டான். அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்க்காம அவன் சாப்பிட மாட்டான். ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பக்கத்து வேட்டைக்காக வந்த ராஜா மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டுன்னு உட்கார்ந்துன்னு அழும்பொழுது இந்த இடத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இவனுக்கு காட்சி கொடுத்துருக்கார். அதனால இங்கே மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தனி சன்னதி, தனி கோவில், தனி கொடிமரம், தனி நந்தி, இப்படி 3 சிவபெருமான், 3 அம்பாள், 3 கொடிமரம், 3 நந்தி, 3மே ஒரே கோவிலுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த கோவில் எவ்வளவு ஒரு பெரிய உன்னதமான ஸ்தலமாக இருக்குன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்வர்ணகாலீஸ்வரர் பேரில் தேவார பாடல்களும் பாடப்பெற்றிருக்கு. அதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது இங்கே பார்க்கும்பொழுது எல்லாம் சிவலிங்கமாக தெரிஞ்சுதாம். இங்கே நடந்து வர பாதையே சிவலிங்கமாக இருந்ததாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால் என்ன பண்ணிடுறார், பயந்து ஊருக்கு வாசல்லையே வெளியே நின்றுடுறார். என்னடா அது, உள்ளே கால் வச்சு நுழையலாம்னா இப்படி எல்லாம் சிவலிங்கமாக இருந்தால் எப்படி உள்ளே காலை வச்சு நுழையிறது? ஏன்னா சிவலிங்கத்துக்கு பேரில் கால் பற்றுமே அப்படின்னு தயங்கி நிற்கும் பொழுது இந்த ஸ்வர்ணகாலீஸ்வரர் சன்னதியிலேருந்து ஒரு பெரிய காளமாடு, அந்த காளமாடு எழுந்து வெளியே ஓடி வந்ததாம். வெளியே ஓடி சுந்தரர்கிட்ட நின்றுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி அப்படியே கோயிலுக்குள்ளே ஓடி போச்சாம். அது ஓடி போன பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது கால் தடம் பட்ட இடங்களில் சிவலிங்கம் இல்லையாம். அதனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த கோயிலுக்குள்ளே வர வைக்கணுன்றதுக்காக சிவபெருமானே வழிகாட்டினார். எந்தெந்த இடத்துலலாம் சிவலிங்கம் இல்லையோ அங்கெல்லாம் நீங்கள் நடந்து வரலாம்னு வழிகாட்டினார். அப்படின்றதுனால தான் இன்னி வரைக்கும் காளையார் கோயில் அப்படின்னு இந்த ஸ்தலம் அழைக்கப்படுது. ஏன்னா காளை ரூபத்தில் சிவபெருமான் சுந்தரருக்காக வழிகாட்டிட்டு போயிருக்கார். இப்படி பல முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த காளையார் கோவில். அதுவும் இல்லாமல் சுதந்திர போராட்ட வீரர்கள் மருதபாண்டியர்கள், சின்ன மருதும் பெரிய மருதுவும் தங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிய கோபுரம் இந்த கோபுரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய கோபுரம் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கோபுரமும் இருக்கும். இந்த கோபுரமும் இந்த கோயிலும்
மருதபாண்டிய சகோதரர்களால் திருப்பணி செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டவை. அதனால தேவார திருவாசக காலமும் சரி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெள்ளையன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தபோது இருந்த காலமும் சரி, இந்த கோவிலுக்குன்னு உண்டான மகத்துவம் ரொம்ப தனி மகத்துவம். இப்போ இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான நம்மளுடைய அருணகிரிநாதரும் பாடியிருக்கார். அப்போ இந்த கோவிலுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்துண்டே போறது பாருங்க. அதனால ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களால தான் இந்த மாரி ஸ்தலத்தெல்லாம் போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்த சுவாமி அமைச்சு குடுப்பான். இப்போ கோலக்காதிர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான திருப்புகழ். இத எப்பவும் போல நான் 2 தடவ படிச்சு காட்டுறேன். முதல் தடவை நீங்க பார்த்துட்டே வரலாம். 2வது தடவ என்னோட சேர்ந்து நீங்க திரும்பி சொல்லலாம். 3வது தடவ இதோட அர்த்தத்த நான் சொல்றேன். கோலக்காதிர்ன்னு ஆரம்பிக்கும். கோலக்காதிர் குழையாலே கோதி சேர்மை குழலாலே ஞாலத்தாரை துயரேசை நாரிக்காசை படலாமோ மேலை தேவர்க்கு அரியோனே வீர சேவர் கொடியோனே கால பாசத் துயர்தீராய் காணப்பேரிற் பெருமாளே. இவ்வளோதான் இந்த திருப்புகழ். ரொம்ப சின்ன திருப்புகழ் தான். நேத்திக்கு மாதிரியே இன்றைக்கி எடுத்திருக்கிற திருப்புகழும் ரொம்ப சின்ன திருப்புகழாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். கோலக்காதிர் குழையாலே கோதி சேர்மை குழலாலே ஞாலத்தாரை துயரேசை நாரிக்காசை படலாமோ மேலை தேவர்க்கு அரியோனே வீர சேவர் கொடியோனே கால பாசத் துயர்தீராய் காணப்பேரிற் பெருமாளே. இப்போ இந்த திருப்புகளுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். கோலக்காதிர் குழையாலே கோதி சேர்மை குழலாலேன்னா அழகா பின்னப்பட்டிருக்கக்கூடிய முடி அந்த பெண்ணுக்கு உண்டானது. அந்த பெண் தன்னுடைய காதுகள்லையும் அழகான ஆபரணங்கள் போட்டுருக்கா. தாரை துயரேசை நாரிக்காசை படலாமோ. அதாவது அந்த பெண் வந்து இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணின்னு வந்து முன்னாடி நிற்கும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மயக்கம் வருது. அதனால அந்த பெண்ணுடைய ஆசையில் நான் மூழ்கி போய் அதே துயரக்கடலில் நான் சிக்கிக்கொண்டு தவிக்காமல் மேலை தேவர்க்கு அரியோனே, தேவர்களால் கூட முருகப்பெருமான அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துட முடியாது. அதனால்தான் மேலை தேவர்க்கு அரியோனே வீர சேவர் கொடியோனே. முருகப்பெருமானுடைய கொடி பார்த்தீங்க அப்படின்னா சேவர் கொடி தான். எப்படி சிவபெருமானுக்கு வந்து ரிஷப கொடி அப்படின்னு சொல்கிறோமோ, முருகனுக்கு சேவல் கொடி தான். அதனால்தான் வீர சேவர் கொடியோனே கால பாச துயர் தீராய். காலன் அதாவது யமதர்மராஜன், பாச துயர் தீராய் அப்படின்னா அந்த பாசக்கயிறு போட்டு இழுப்பான் இல்லையா, அப்போ அவன் பாசக்கயிறு போட்டு என்னை இழுக்கும் பொழுது அந்த யமபயம் எனக்கு இல்லாமல் என்னை நீ எப்பையும் கூட இருந்து ரட்சிக்கணும். கால பாசத்துயர் தீராய் காணப்பேரிற் பெருமாளே. காணப்பேர் அப்படின்ற ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறார். இந்த திருப்புகளுடைய அர்த்தமும் சின்னது, பாடலும் சின்னது. இந்த மாதிரி சின்ன சின்ன திருப்புகளை நம்ம வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதனால் அந்த குழந்தைங்க வந்து பள்ளிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுவாமி முன்னாடி சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு போனால் குழந்தைகளுக்கு ரக்ஷையாக இந்த திருப்புகள் அவங்கள காப்பாற்றும். இந்த மாதிரி இன்னும் சில திருப்புகளோடு நம்ம நாளைக்கு மறுபடியும் தொடருவோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.